ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பதிவில் பொரி வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஒரு அப்பம், ஒரு பணியாரம், ஸ்வீட் ஐட்டம் ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூவான ஐட்டம் எப்படி செய்கிறது இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் இந்த மாதிரி பொரி எடுத்துக்கிறேன் பாருங்கள். 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். ப்ளைனான பொரி தாங்க. 2 கப் பொரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். இதை நைஸ் பவுடர் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோட நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நைஸ் மாவாக நம்ம அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நெய்யில் பொடியாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம். அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். இதில் சும்மா கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? இந்த மாவை இப்போ இந்த பணியாரக்கல்லில் நம்ம சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க. ஒன் சைடு வெந்ததுக்கு பிறகு நாம் திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் 1 சைடு வெந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுடலாங்க. இது இனிப்பு பணியாரம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டு கலரில் தான் நமக்கு கிடைக்கும். இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், அருமையாக பணியாரம் 2 சைடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு பணியாரங்க. கமன்னு ஒரு வாசனையோட இதே மாதிரி அடுத்த பணியாரத்தை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனையோட ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு பணியாரம் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அதில் அந்த தேங்காய் எல்லாமே அப்படியே வாயில் மென்று சாப்பிடும்பொழுது பார்த்திங்களா, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். பாருங்கள், சுவையான அந்த பொரி வச்சு செய்யக்கூடிய ஒரு பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.